ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு பேப்பர் எடுங்க, ஒரு பென் எடுங்க. எடுத்துகிட்டு why I am better person than others. Okay, I repeat it. Why I am better person than others. இதை வந்து நீங்கள் ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணி எடுங்க. கண்டிப்பாக ஒரு 2 to 3 பாயிண்ட்ஸ் அது வரும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன எழுதுவேன்னா, ஐ எம் ஸோ ஹானஸ்ட். இந்த மாதிரி ஒரு க்ரூயலான அன்கைண்ட் வேர்ல்டில் நான் இப்போவும் கூட ஹானஸ்ட்டாக தான் இருக்கேன். ஏன்னா இப்போ நிறைய பேர் அப்படி இருக்கிறது இல்லை இல்லையா? ஸோ இதுவே ஒரு ஒரு பெஸ்ட்டு பாயிண்ட்டு தான். அந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து நீங்கள் வந்து எந்த மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க, நீங்கள் எப்படி வந்து பெட்டர் பர்சனாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து வாட் ஆர் ஆல் த நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் ஆன் யுவர் செல்ஃப். நம்மக்கிட்டேயே இருக்கிற நெகட்டிவ் ஒப்பீனியன் நம்மளுக்கே வந்து இப்போ நம்ம குழந்தையா இருக்கும்போது நம்ம அம்மா அப்பா ரொம்பலாம் 90s கிட்ஸாக இருந்தோன்னா எந்த நேரமும் புகழ்ந்துக்கிட்டேலாம் இருந்திருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது குழந்தையிலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி வளர்ந்துருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு இப்போயும் கூட டிஸ்டர்ப் ஆகலாம். ஸோ உங்கள் மேலேயே உங்களுக்கு இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் எடுத்து அதை பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மற்றவங்கெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்கிற நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் என்னென்னு சொல்லி அதையும் நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. எதனாலும் சொல்லுவாங்கள்ல, நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, நீங்கள் அப்படி பேசுகிறீங்க, நீங்கள் இந்த இடத்துல இந்த மாதிரி எடுத்துருக்கலாம், இல்லை இந்த இடத்துல அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான ஒப்பீனியன்ஸ் வந்து மற்ற பீப்புள் உங்களுக்கு என்ன கொடுக்குறாங்க, அது நீங்கள் வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களோட பாடி ரிலேட்டடான நெகட்டிவ் விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கேன், எனக்கு வந்து முடி வளரவே இல்லை, இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்லி நம்ம உட்காந்து கவலைப்பட்டுட்ருப்போம். ஸோ இந்த மாதிரி வாட் எவர் இட் இஸ் ரிலேட்டட் டு யுவர் பாடி. ஏன்னா ஸ்லட் ஷேமிங் அண்ட் பாடி ஷேமிங் அப்படிங்கிறது வந்து எல்லாராலையுமே ரொம்ப ஈஸியாக கோ த்ரூ பண்ண முடியாது இல்லையா? சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு சிரிப்பு வரும், அப்போ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் சில இடத்துல ஹெவியாக இருக்கும், நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ அதையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக நீங்கள் எழுதுங்க. நெகட்டிவ் ஒப்பீனியன்ஸ் வந்து உங்களுக்கு இப்போ வந்து நான் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ்டாக இருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஜஸ்ட் அந்த நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வச்சுக்கோங்க. இதையே நீங்கள் வந்து அஃபர்மேஷன் மாதிரி சொல்லாட்டி கூட நீங்கள் இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரைட் பண்ண யூ வில் கெட் சம் பெட்டர் கிளாரிட்டி. அந்த லோவான அந்த ஃபீல் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வந்துட ஆரம்பிச்சிருவீங்க.